தேர்தல் நடத்தை விதிகளை பயன்படுத்தி திருவல்லிக்கேணி நகர கூட்டுறவு சங்கத்துக்கு கூடுதல் விலைக்கு பருப்பு கொள்முதல் செய்து பல லட்சம் ரூபாயை ஊழல் செய்த செயல் ஆட்சியர் தேவி பிரியா மீது புகார் அளித்தவரை அடித்து கொன்று விடுவதாக மிரட்டியதாக பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் பரபரப்பு புகார். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்த திருவல்லிக்கேணி நகர கூட்டுறவு சங்க ஊழியர்கள் சுவாமிநாதன், திருவல்லிக்கேணி நகர கூட்டுறவு சங்கம் திராவிட தொமுச பொதுச் செயலாளர் தேவி பிரியா என்பவர் 2021 45 லட்சம் ஊழல் குற்றச்சாட்டு அடிப்படையில் காஞ்சி கூட்டுறவு பண்டக சாலையில் பணியாற்றி புகார் அடிப்படையில் பண்டக சாலைக்கு செல்லக்கூடாது என கூறி TUCS இணை பதிவாளராக பணிமாற்றம் செய்யப்பட்டு பணிபுரிந்து வருகிறார். 17/6/2026 அன்று தேவி பிரியா அவர்கள் மே 2026 கூட்டு கொள்முதல் மூலம் கொள்முதல் செய்த பொருட்கள் வெளிச்சந்தையை விட 20% முதல் 30% விலை அதிகம். உதாரணமாக துவரம் பருப்பு என்ற பெயரில் பர்மா பருப்பினை கொள்முதல் செய்து ரூபாய் 85 வரை உள்ள விலை ரூபாய் 127 என விலை நிர்ணயம் செய்து அதன் மூலம் 25 முதல் 30 லட்சம் வரை மொத்த கொள்முதல் லஞ்சத் தொகை தேவி பிரியா பெற்றதை அமைச்சர், செயலாளர் உள்ளிட்டோருக்கு ஆதாரத்தோடு அளித்ததன் மூலம் என்னுடன் பணிபுரியும் பிரபாகரன் என்பவரை அவரது அறைக்கு அழைத்து ஒரு பெண் என்றும் பாராமல் ஆபாசமாக பேசி அவருடன் சிலர் சேர்ந்து எனக்கு எதிராக பேசச் சொல்லி கட்டி வைத்து பைப்பால் அடித்துள்ளார்கள். இவ்வாறு ஒரு அரசு ஊழியர் நடப்பது இதுவே முதல் முறை. இதுகுறித்து காவல்துறையில் புகார் அளித்துள்ளோம். ஏற்கனவே தொடர் ஊழலில் ஈடுபட்டார். பின்னர் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்தவுடன் அவரின் ஊழல் மேலும் அதிகரித்தது. ஒவ்வொரு தொழிற்சங்கத்தினரும் அவர்களது தலைவர்களின் பிறந்தநாளை கொண்டாடுவது வழக்கம். அப்படித்தான் வழக்கம் போல் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் பிறந்தநாளை கொண்டாடினோம். உரிய அனுமதி கேட்டு இருப்பினும் காழ்ப்புணர்ச்சியோடு அவர் நடந்து கொள்கிறார் என்றார். 1986 முதல் பணிபுரிகிறேன். இவ்வாரத்தில் பணி ஓய்வு பெறவுள்ளேன். என்னை அழைத்து அவரது அதிகாரி தேவி பிரியா ஆபாசமாக பேசினார். பொய் புகார்களை என் மீது கூறி என் வாயில் துணியை வைத்து என்னை அடித்தார்கள். பைப்பால் அடித்து துன்புறுத்தினார்கள். என் வயதினை கூட பாராமல் என்னை அவதூறாக பேசி தாக்கினார்கள். தொமுச சங்கத்தில் உள்ளதால் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் பிறந்தநாள் விழாவில் பொதுச் செயலாளர் சுவாமிநாதன் அவர்களுடன் கலந்து கொண்டேன். அவருடன் சேர்ந்து கலந்து கொண்டதால் என்னை கொன்றுவிடுவேன் என்று மிரட்டினார்கள். அடித்ததை வெளியே சொன்னால் உன் வீட்டில் உள்ளவர்களை தூக்கி விடுவேன் என மிரட்டினார்கள். தேவி பிரியா இணை பதிவாளர், தமிழ்வாணன் பொது மேலாளர் ஆகியோர் கொலை மிரட்டல் விடுத்து தாக்கினர். ஓட்டுநர் ரத்தின கணேஷ் கையை பிடித்து தாக்கினார். சீனிவாசன், அண்ணா தொழிற்சங்க பேரவை. இதுவரை இப்படி ஒரு இணை பதிவாளரை நாங்கள் பார்த்ததில்லை. ஒரு தொழிலாளியை அடித்துள்ளார்கள். இப்படி செய்த ஒரு பெண் அதிகாரி தேவி பிரியாதான். தொமுசவில் இருந்தாலும் அனைவரிடமும் நல்ல முறையில் பழகக்கூடியவர். காவல்துறை நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என்றால் வரும் 30ஆம் தேதி வாயிற் கூட்டம் நடத்தப்படும். மேலும் நடவடிக்கைகள் இல்லை என்றால் பதிவாளர் அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்தப்படும் என்றார். பருப்பு கொள்முதலில் ஊழல் செய்த திருவல்லிக்கேணி நகர கூட்டுறவு சங்கத்தின் செயல் ஆட்சியர் தேவி பிரியா, அவருக்கு துணை போன பொது மேலாளர் தமிழ்வாணன், ஓட்டுநர் ரத்தின கணேஷ் ஆகியோர் மீது காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். என்னுடைய பெயர் ராஜன் சாமிநாதன். சென்னையின் பாரம்பரியமிக்க TUCS நிறுவனத்தின் TUCS திராவிட தொமுசவின் பொதுச் செயலாளராக கடந்த 2015 முதல் பொறுப்பு வகித்து வருகிறேன். இப்போது தற்சமயம் செயலாட்சியராக இருக்கும் தேவி பிரியா என்பவர் 2021 காலவாக்கில் அவரது ஊழல் குற்றச்சாட்டின் அடிப்படையில் சுமார் 45 லட்சம் ஊழல் குற்றச்சாட்டின் அடிப்படையில் காஞ்சி கூட்டுறவு பண்டக சாலையில் பணி செய்த போது 81வது விதியின், அதாவது கூட்டுறவு நிறுவனங்கள் சட்ட அடிப்படையில் 81வது விதியின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டு காத்திருப்போர் பட்டியலுக்கு கொண்டு போகி பண்டகசாலை பணிக்கே அனுப்பக்கூடாது என்ற நிலையில் கிட்டத்தட்ட ஒரு 4 வருடங்கள் பண்டகசாலை பணி இல்லாத இடங்களில் பணி செய்து நவம்பர் 2025 முதல் சென்னை TUCS நிறுவனத்தின் செயலாட்சியராக பொறுப்பு ஏற்று பணி செய்து வருகிறார். இவர் கடந்த தேர்தல் கால நடைமுறை காலமான மார்ச் மாதம் முதல் அதிகார வெறியோடு அடங்காத்தனமாக ஊழல் செய்து வருவதை அடிக்கடி, அதாவது அவர் என்ன தவறு செஞ்சாலும் ஆதாரத்தோடு சுட்டிக்காட்டி வரும் திராவிட தொமுசவின் பொதுச்செயலாகிய நான் தற்சமயம் மே மாதம் 2026 மாதம் JPC எனும் கூட்டு கொள்முதல் குழுவின் விலைப்பட்டியலில் அதிகபட்ச விலைப்புள்ளி நிர்ணயித்து கிட்டத்தட்ட வெளிச்சந்தை விலையில் 85 ரூபா தான் கிலோ ரேட். அது மொத்த கொள்முதல் விலையில்
ஆனால் அதை 127 ரூபாய்க்கு ஜேபிசியில் பர்ச்சேஸ் பண்ணி அதை மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு 40 வித்தியாச தொகை வந்து அதிகபட்சம் 42 ரூபா 42 ரூபா அளவில் வந்து அந்த வித்தியாச தொகையை கிட்டத்தட்ட 25 லட்சம் முதல் 30 லட்சம் வரை ஒட்டு மொத்தம் 2.5 லட்சம் கிலோலேருந்து 3 லட்சம் கிலோ வரைக்கும் உண்டான அந்த மொத்த கொள்முதல் பொருளுக்குரிய அந்த லஞ்ச தொகையை அவர் பெற்றதற்குரிய ஆவணங்களோடு கூட்டுறவு துறையின் செயலாளர், பதிவாளர், கூட்டுறவுத்துறை அமைச்சர், கூடுதல் பதிவாளர் உள்ளிட்ட உயர் அலுவலர்களுக்கு TS திராவிட தோமுசவின் சார்பாக நான் ஆதாரத்தோடு மனு அளித்த பிறகு என் மீது கொண்ட காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக தொழிலாளர் விரோத நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்து வரும் திருமதி கே தேவிப்பிரியா என்பவர்கள் என்னுடைய சக பணியாளராக சக நிர்வாகியாக பணி செய்து வரும் என் பிரபாகரன் என்ற எனது பொருளாளராகிய நிர்வாகியை கடந்த திங்கட்கிழமை இரவு மாலை 5:10 மணிக்கு அவரது அறைக்கு அழைத்து அநாகரிகமாக, அதாவது ஒரு பெண் பேசக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் பேசி அநாகரிகமாக அவர் நடத்துவதோடு அடியாட்களாக செயல்பட்ட பொது மேலாளர், TS நிறுவனத்தின் பொது மேலாளர், இவரும் ஒரு அரசு அலுவலர் தான், பொது மேலாளர் அவர்கள் என்னுடைய இன்னொரு முகத்தை நீ பார்க்கிறியான்னு கேட்டு அடித்து, பைப்பால் அடித்து அவரை காயப்படுத்தி ராஜன் சாமிநாதன் என அசிங்கமான வார்த்தையை சொல்லி அவன் பெரிய அவனுக்கு நீ துணை போறியா, அவனுக்கு எதிராக லெட்டர் எழுதி கொடுங்க, அல்ல அவனுக்கு வந்து அவதூறாக அவன் ஏதாவது தவறு செய்கிறான்னு சொல்லி நீங்கள் லெட்டர் எழுதி கொடுத்து கையெழுத்து போடுங்க அப்படின்னு மிரட்டி இவர் கையெழுத்து போடாததுனால பைப்பால் அடித்து துன்புறுத்தின என்னுடைய நிர்வாகியின் என்னோட அருகில் இருக்கிற இந்த நிர்வாகியை தான் அவர் அடித்து துன்புறுத்தினது. அவருடைய நிலைமையை இப்போ உங்கள்கிட்ட விரிவாக சொல்லுவாங்க. ஒரு அரசு அலுவலர், கிட்டத்தட்ட கூட்டுறவு சரித்திரத்தில் மட்டும் இல்லை, அரசு சரித்திரத்திலேயே ஒரு கூட்டுறவு அலுவலர், அதாவது அரசு அலுவலர் சக தொழிலாளர்களை ரவுடிசியம் பண்ணி அடித்து அவர் செய்கிற ஊழலுக்கு உடந்தையாக வாங்க அப்படிங்கிறது மிரட்டுறது இதுவே முதல் முறையாக இருக்குது. இந்த குற்றச்சாட்டுங்கிறது வந்து கடுமையான குற்றச்சாட்டாக தொழிலாளர் வர்க்கம் கருதுது. இதில் இவங்க அடாவடித்தனம் பண்ணி அடித்து துன்புறுத்திய ரவுடி ஆஃபீஸரான கே தேவிப்பிரியா, கு தமிழ்வாணன், தேவிப்பிரியாவின் ஓட்டுநர், அவர் வெளிநபர், அவர் ஒன்றும் ஸ்டாஃப் இல்லை, அந்த ஓட்டுநர், 3 பேருமே காவல்துறையில் நாங்கள் வழக்கு பதிவு பண்ண சொல்லி மனு கொடுத்துருக்கோம். அவங்க மேலே FIR பதிவு பண்ணி அவங்க பணி நீக்கம் செய்யணும்னு அனைத்து தொழிலாளர்கள் சார்பாக TS திராவிட தோமுசம் சார்பாக ராஜன் சாமி நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. TUCS B சீனிவாசன், அண்ணா தொழிற்சங்க பேரவையுடைய கூட்டுறவு பிரிவு கூட்டுறவு நியாய விலைக் கடையுடைய மாநில செயலாளர். நான் இந்த நிறுவனத்தில் 40 ஆண்டு காலம் பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிறேன். எங்களுடைய வரலாற்றில் இந்த சர்வீஸில் இந்த நிறுவனத்துக்கு எவ்வளவோ அதிகாரிகள் வந்திருக்கிறாங்க. எல்லோர தொழிலாளியும் ஒட்டு மொத்தமாக தொழிலாளியாக தான் பார்ப்பாங்க. தொழிற்சங்கம் வேறு, பணிகள் வேறு, நல்ல முறையில் நடந்து கொள்வாங்க. இதுவரை இருந்த இணைப்பதிவாளர்களில் இந்த மாதிரி ஒரு இடைப்பதிவாளர், அதாவது தொழிற்சங்கத்துடைய ஒரு பொருளாளர் என்கிறது கூட விட்டுருங்க, ஒரு தொழிலாளரை இன்னொரு துணை பதிவாளர் உள்ள ரூமில் கூப்பிட்டு அவர் மீது செயலாளர் என்ன தவறு செய்கிறாரோ அது செயலாளரை கூப்பிட்டு லெட்டர் எழுதிக்கலாம், கடிதம் வாங்கலாம், அது அவருடைய உரிமை, அதிகாரியுடைய உரிமை. ஆனால் அதை மீறி வேறொரு நபரை விசாரணை என்கிற பெயரில் ரூமுக்கு அழைத்து ரவுடிசத்தை கையாண்ட முதல் பெண் அதிகாரி இந்த தேவிப்பிரியா தான். இவர்கள் மீது அதே போல துணை பதிவாளர், அவருக்கு இவங்க கீழே உள்ள அதிகாரி அந்த துணை பதிவாளர் தமிழ்வாணன், 2 பேரும் சேர்ந்து இந்த ஒரு பிரபாகரன்கிறவர் ஒரு நல்ல நண்பர், அவர் வந்து தோமுசா சங்கத்தில் பொருளாளர் இருக்காரு, எல்லாரோடையுமே நட்பாக பழகக்கூடியவர். ஏன்னா நானும் அவரும் கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலம் ஒன்றாக பணிபுரிந்து இருக்கிறோம். அதற்கு முன்பு விருகம்பாக்கத்தில் ஒரு கூட்டுறவு நியாய விலைக் கடையில் ஒன்றாக பணிபுரிந்து இருக்கிறோம். நல்ல நண்பர் அவர். அவரை இந்த அளவுக்கு கேவலமாக ரோட்டில் போய் பாருங்க, ஒரு பழுப்பை எடுத்து அடித்து ஒரு கூட்டுறவு நிறுவனம், அதாவது சென்னை தமிழ்நாடு, அதாவது சவுத் மெட்ராஸ் உள்ள 293 கூட்டுறவு நியாய விலைக் கடை நடத்துகிறோம், 11 எரிவாயு கிளைகள் நடத்துகிறோம். அதுக்கு உண்டான ஒரு அதிகாரி செய்த காரியம் இந்த காரியம். அவருக்கு கொலை மிரட்டல் விடுகிறது அவருடைய டிரைவர், இந்த செயலாட்சியராக இருக்கக்கூடிய தேவிப்பிரியா அவங்களுடைய டிரைவரை வைத்து மிரட்டி பின்னால் கைகளை கட்டி
உருட்டு பழுப்பால் துணை பதிவாளர் அடித்திருக்கிறார் அந்த ரூமில். ஆனால் இவர் வரும்பொழுது அந்த ரூமில் கேமரா இருக்கிறது, டைம் இருக்கிறது, ஃபுட்டேஜ் எடுத்து போலீஸ் விசாரணையில் இதெல்லாம் விசாரிக்கணும். நாங்கள் காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களிடத்திலும் காவல்துறை ஆய்வாளர் அவர்களிடத்திலும் மனு கொடுத்திருக்கிறோம். இதை நல்ல முறையில் இந்த புதிய அரசாங்கம் லஞ்ச லாவண்யம் இல்லாத இந்த அரசாங்கம் நடத்தணும்னு நினைக்கிறாங்க. இந்த லஞ்ச லாவண்யம் வச்சுக்கிற அதிகாரியை வச்சிருந்தா இந்த கூட்டுறவுத்துறை எப்படி உருப்படும்ங்கிறத இந்த முதலமைச்சர் அவர்களும், கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களும், உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை செயலாளர் அவர்களும், கூட்டுறவு சங்க பதிவாளர் அவர்களும், கூட்டுறவு பணி நுகர்வோர் பணிகள் அவர்கள் அத்தனை பேருக்கும் நாங்கள் புகார் அனுப்பியிருக்கிறோம். இவர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்து விசாரணை செய்து ஒழுங்கு நடவடிக்கை இவர்கள் மீது எடுக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால் தமிழகம் முழுவதும் 67 இணைப்பதிவாளர் இருக்கிறார்கள். இவர் ஒருவர் இந்த தண்டனையை பார்த்தால்தான் அடுத்த இணைப்பதிவாளர்கள் எல்லோரும் ஒழுங்காக இருப்பார்கள். இல்லை என்று சொன்னால் தமிழகத்தில் இனி எல்லா இணைப்பதிவாளர்களும் இந்த நடைமுறையை கடைபிடிப்பார்கள். தொழிலாளிகள் வேலை பார்ப்பதற்கு சரியாக இருக்காது. ஆகையால் இதன் மீது பத்திரிகையாளர்களும் ஊடகங்களும் நன்றாக இந்த செய்தியை வெளியிட்டு இந்த முக்கியமாக இந்த பிரச்சனை வந்து இவருடைய இதுக்கு நான் துணை போகலை. அவர் வந்து ஏதோ பண்ணுறாரு. ஆனால் நாங்கள் ஒரு சங்கத்தில் இருக்கிற ஒரு இதுக்காக அவர் கூப்பிட்றதுக்காக நாங்கள் வருவோம் போவோம். அவர் என்ன பண்ணுறாரு அவருக்கு தான் தெரியும். சங்கத்தில் எதனா விசேஷம் இருந்தால் நாங்கள் கூட நிற்போம். எல்லாம் சேர்ந்து எல்லா தொழிலாளர்களும் சேர்ந்து தான் செய்கிறேன். கண்டி நான் தனிப்பட்ட முறையில் நானோ தனிப்பட்ட முறையில் அவரோ செலவு பண்ணல. ஆமாம், அவருடைய வந்து அவர் சம்பாதிக்கிறது இவர் தடுக்கிறாருன்னு ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு பண்ணுறாங்க. தோமுசா இருக்கிறதுனால ஒன்றும் இல்லாமல் தோமுசா இல்லாக்கட்டி விட அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கை இவர் வந்து வெளியில் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. ஃபோக்கஸ் பண்ண தொட்டு அதோட வெறுப்பை மற்றவங்க மேலே காட்டுறாங்க. மிரட்டினது தேவி பிரியா, அடித்தது வந்து தமிழ்வாணன், கையை பிடிச்சது வந்து டிரைவரு. மிரட்டினது தேவி பிரியா வந்து செயலாட்சியர் எம்டியாக இருக்காங்க. எம்டி இணைப்பதிவாளர். அவர் வந்து ஜிஎம் ஜெனரல் மேனேஜரு, பொது மேலாளர், அவர் துணை பதிவாளர், இணைப்பதிவாளர், தமிழ்வாணன் பொது மேலாளர். அவர் தான் என்னை அடித்தது. அந்த டிரைவர் பேர் வந்து சார் அவுட் சோர்சிங் டிரைவர். அவர் வெளிநபர். அவர் பேர் வந்து இந்த அதுக்கு சம்மந்தமே இல்லை. அவர் வெளிநபர். அந்த மாதிரி பர்சனலாக வச்சுருக்காங்க. பேர் டிரைவர் ரத்தன கணேஷ். அவர் தான் எனக்கு கையை பிடிச்சாரு. அவர் தான் என்னை மிரட்டினார். என்னை வந்து நீ வீட்டில் எப்படி இருக்க பார்ப்போம், நீ வெளியில் வந்து சொன்னீங்கன்னா சாமிநாதன் கூட பழகக்கூடாது, சாமிநாதன் கூட போகக்கூடாது. இது உண்மை, நான் பொய் சொல்லலை. தலைவர் பிறந்த நாளுங்கிறது வந்து சார் எப்போதுமே ஒவ்வொரு